ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. ஸோ ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக படி நிறைய மார்க்கப் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நாணயம் அறிவோம் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நான் அதற்கு அடுத்த கட்டமாக முக்கிய தினங்கள் அனைத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அத்தனை முக்கிய தினங்களும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க, சில பேர் குழப்பமாகவும் இருப்பீங்க. ஸோ அந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் தான் முக்கிய தினங்களை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த்தும் பிப்ரவரி மந்த்தும் ஷார்ட்கட்டோட வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்ல அந்த வீடியோக்கான லிங்க்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜான்வரி அண்ட் பிப்ரவரி மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் எப்படி குறுகிய ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்ற ஒரு கதை மாதிரி சொல்லிப்போம், ஸ்டோரி மாதிரி தான். அந்த ஜனவரி மந்த்துக்கு ஒரு ஸ்டோரி, பிப்ரவரி மந்த்துக்கு ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ். ஏன்னா நம்ம இப்போ ஜூனில் இருக்கோம்ல, ஸோ இனிமேல் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு கதை இருக்குது, நான் இதையும் ஒரு கதையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த கதை அதாவது ஆக்சுவலாக நீ படித்து மனப்பாடம் பண்ணுறதை விட கதை கேட்டேன்னு வச்சுக்கோ, ஓரளவுக்கு உனக்கு சிம்பிளாக சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நான் இதில் நிறைய கேள்விகள் கேட்பேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இன் பிட்வீன்லேயும் நான் 2-3 கேள்வி கேட்க போகிற உடனே எண்ட் ஆஃப் த செஷன் உனக்கு ஒரு நிறைய கேள்விகள் இருக்குது இதை பேஸ் பண்ணிது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டான பதிலை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்றதை எல்லாருக்கும் நிரூபிச்சு காமிங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஜூன் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போக போகிறது ஜூன் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ கதையை ஃபஸ்ட்டு நான் இந்த டேட்டோடவே ரிலேட் பண்ணி தான் சொல்ல போகிறேன். இந்த டேட்டோடவே நான் கதையை ரிலேட் பண்ணி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது எல்லாமே நிறைய இருக்குது. ஜூன் மந்த்தை பொறுத்தவரையும் ஜூன் 1லேருந்து கிட்டத்தட்ட நிறைய டேஸ் இருக்குது. இத்தனை டேஸையும் நம்ம ஞாபகம் எப்படி வச்சுக்கிறதுன்றது தான் நமக்கு முக்கியமே. ஸோ இப்போ ஒரு மாணவன் ஒரு கதை சொல்கிறான். அதாவது இந்த கதையோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் 27. அதாவது ஒரு ஏழை பையனால ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் முறியடிக்கப்பட போகுது. அதுதான் போட் 27. அதாவது 27ஆம் நம்பர் போட்ல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் முறியடிக்க போகுது. அதுதான் கதையோட பேர். இப்போ ஒரு பையன் அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளாஷ்பேக் ஸ்டோரினே வச்சுக்கோங்க. ஸோ ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல நமக்கு முதன்மையானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான். முதன்மையானவர்கள் ஒன்றுன்றது என்ன? முதன்மையானவர்கள். அப்போ ஜூன் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கான உலக தினம். தமிழில் சொல்ல போனால் என்னது? பெற்றோர்களுக்கான உலக தினம். பெற்றோர்களுக்கான தமிழில் எழுதி வச்சுக்கோங்கம்மா, ஓகேங்களா? பெற்றோர்களுக்கான உலக தினம், ஓகேங்களா? குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். ஓகே. ஸோ நம்மளுடைய முதல் நமக்கு தெரிஞ்ச சொந்தம் யாருன்னா பேரண்ட்ஸ் தான். அப்போ 1ன்றது குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். அவர்கள் தான் உனக்கு பால் கொடுத்து வளர்த்தார்கள். இது மைல்டு இல்லைங்க, மில்க். ஓகேங்களா? தப்பா அடிச்சுட்டு இருக்காங்க. மில்க் வேர்ல்டு மில்க் வீக். அதாவது உலக பால் தினம். உலக பால் தினம். அவர்கள் தான் உனக்கு பால் ஊட்டி வளர்த்தவர்கள். அப்ப இந்த உலகத்தில் உனக்கு முதல்ல கிடைச்ச சொந்தம் பேரண்ட்ஸ். அவர்கள் தான் உனக்கு என்ன பண்ணாங்க? பால் ஊட்டி வளர்த்தார்கள். அப்ப ஜூன் 1ன்றது 2 டே. ஒன்னு குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், இன்னொன்னு வேர்ல்டு மில்க் டே. அப்போ அந்த பையன் கதை சொல்லிட்டு இருக்கான், என்னுடைய முதல் தெய்வமா, நான் முதல் கண்கண்ட தெய்வமா பார்த்தது என்னுடைய பேரண்ட்ஸை. அவர்கள் தான் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க. ஒரு 3 வயசு ஆகும் போது எனக்கு நடைபயின்றது போதும், நீ சைக்கிள் ஓட்டி பழகு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எத்தனை வயசுல சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க? 3 வயசுல சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வேர்ல்டு பைசைக்கிள் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3. ஸோ கதையை ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாமா? அந்த பையன் என்ன கதை சொல்லிட்டு இருக்கான்? என்னுடைய முதல் கண்கண்ட தெய்வம் யாரு? என் பேரண்ட்ஸ். அவர்கள் தான் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு 3 வயசுல நடப்பழகிறதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு என்ன வாங்கி கொடுத்தாங்க? சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 4 வயதில் என் அறியாமையை போர்க்கினார்கள். இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன். அதாவது இந்த உலகத்துல 4 விஷயமும் நீ தெரிஞ்சு வளரணும்னு சொன்னாங்களாம். 4 விஷயமும், 4 வயசுன்னு வச்சுக்கவேனா, 4 விஷயமும் என்ன பண்ணலாம்? தெரிஞ்சு வளரு. ஏன்னா உலகத்துல தீயது நிறைய இருக்கும், நீ 4 விஷயத்தையும் தெரிஞ்சு வளரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னசென்ட் சில்ட்ரன் அப்படின்னாலே எதுவுமே அறியாத குழந்தைகள். அந்த எதுவுமே அறியாத பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஆக்கிரமிப்பு தினம் தான் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 4. அப்போ இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரிஷன் அப்படின்றது ஜூன் 4ஆம் தேதி. அப்போ 4 விஷயத்தையும் தெரிஞ்சு வளருங்கன்னு எங்க அப்பா அம்மா என்கிட்ட சொல்லி தான் வளர்த்தாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், என் முதல் கண்கண்ட தெய்வமான பேரண்ட்ஸ் எனக்கு பாலூட்டி வளர்த்தவங்க. 3 வயசுல நடப்பழகாதீங்க, சைக்கிள் வாங்கி தரேன், சைக்கிள்ல போன்னு கத்து கொடுத்தான். அந்த பேரண்ட்ஸ் 4 விஷயத்தையும் எனக்கு கத்துக்க வச்சு வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் 5 வயசுல இந்த உலகத்தினுடைய என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால என்னை எங்க சேர்த்தாங்க? ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஓகேங்களா?
என்ன சேர்த்தாங்க? ஸ்கூல்ல சேர்த்தாங்க. எப்பவுமே குழந்தைங்க 5 வயசுல ஸ்கூல்ல சேர்ப்போமா? அப்ப 5 வயசுல இந்த உலகத்தினுடைய என்வாயன்மெண்ட்டை நீ தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம்ன்றது எப்படிப்பட்டதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூல்ல சேர்த்த என்னுடைய பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மாவை பத்தி கதையை ஆரம்பிச்சுட்டு இருக்கான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து மில்க் குத்து வளர்த்தாங்க, பைசைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, 4 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. இன்னசென்ட் சில்ட்ரன், இன்னசென்ட்டா இருக்காத 4 விஷயத்தையும் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன பேரண்ட்ஸ் வந்து 5 வயசுல இந்த உலகத்தினுடைய என்வாயன்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேர்த்தாங்க? ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸோ அப்படி ஸ்கூல்ல சேர்த்தவங்க 7 கண்டங்கள்ல இருக்கக்கூடிய உணவையும் 7 கண்டங்கள்லயே கிடைக்கப்பட்ட உணவா இருந்தாலும் அது எப்படி சாப்பிடணுமா? சேஃப்டியா சாப்பிடணும். உணவுன்றது வந்து அளவுக்கு மிரிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி அவர் என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க? 7 கண்டம் இருக்குதுடா உலகத்துல, அந்த 7 கண்டத்துல என்னதான் ஃபுட்டு கிடைச்சாலும் நல்லா எடுத்து கொட்டிக்க கூடாது. என்ன பண்ணணும்? சேஃப்டியா சாப்பிடணும். அப்போ ஜூன் 7ஆம் தேதி என்ன டே? வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. ஸோ இந்த மாதிரி இருந்த என் பேரண்ட்ஸ் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 8 மணிக்கு நாங்கள் கடற்கரையில் வாக்கிங் போவோம். காலையில் 8 மணிக்கு என்ன பண்ணுவாங்களா? ஓஷன் கடற்கரையில் வாக்கிங் போவாங்களாம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் எங்கள் அப்பா மயங்கி விழுந்துட்டாரு. ஸோ கதைக்குள்ளே இப்போ தான் வரான். ஸோ அவங்க அப்பா அம்மா பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஸோ கதைக்குள்ளே இப்போ தான் வரான். 8 மணிக்கு எப்பவுமே என்ன பண்ணுறாங்களா? வாக்கிங் போவாங்களாம் டெய்லி 8 மணிக்கு. அப்போது ஜூன் 8ஆம் தேதி என்னவா? வேர்ல்டு ஓஷன் டே. அந்த ஓஷன் டே கடற்கரையில் வாக்கிங் போகும்போது அவங்க அப்பா ஒரு நாள் ரத்த வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழறாரு. ஸோ என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு பிரைன் டியூமர். ஓகேங்களா? ஸோ 8 மணிக்கு வாக்கிங் போவாங்க வேர்ல்டு ஓஷன் டே கடற்கரையில். ஸோ அவங்க அப்பா மயக்கம் போட்டு விட்டாரு. அவங்க அப்பாவுக்கு பிரைன் டியூமர் டே. ஸோ இப்போ இது வரையும் நம்ம கதையை ரிவைஸ் பண்ணலாம். ஜூன் 1லேருந்து ஜூன் 8 வரையும். ஜூன் 1ஆம் தேதி அவர் என்ன கதை ஆரம்பிக்கிறான்? என் முதற்கண்ட தெய்வம் என் பேரண்ட்ஸ். ஸோ ஜூன் 1ஆம் தேதி குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ். எனக்கு பாலூட்டி வளர்த்தவர்கள் அவர்கள் தான். வேர்ல்டு மில்க் டேவும் அன்னைக்கு தான். ஸோ 3 வயசுல எனக்கு நடைபழகுந்த போதும் வண்டி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, வேர்ல்டு பைசைக்கிள் டே. அதுக்கப்புறமா 4 வயசுல இன்னசென்ட் சில்ட்ரன்டா இருக்காது, இந்த உலகத்தை புரிஞ்சு வளர்ந்துக்கும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை எனக்கு எல்லாத்தையுமே புரிஞ்சு வளர்க்க கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இன்னசென்ட் சைல்டு விக்டிம்ஸ் டே வந்து ஜூன் 4. அதுக்கப்புறமா 5 வயசுல எனக்கு இந்த என்வாயன்மெண்ட், இந்த வேர்ல்டோட என்வாயன்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூல் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 கண்டத்தில் கிடைக்கப்பட்ட உணவுகளாக இருந்தாலும் என்ன பண்ணணுமா? சேஃப்டியோட சாப்பிடுன்னு என்ன வளர்த்தாங்க. அதுக்கப்புறமா நான் அப்படிப்பட்ட என் பேரண்ட்ஸோட நான் எப்பவுமே 8 மணிக்கு ஓஷனில் வாக்கிங் போவேன், ஓஷன் கடற்கரையில் வாக்கிங் போவேன். அப்படி வாக்கிங் போகும்போது எங்கள் அப்பா மயக்கம் போட்டு விழுந்தாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைன் டியூமர். ஓகே, இப்போ கதையை தொடரலாம். ஸோ பிரைன் டியூமர் பட்ட அவங்க அப்பாவை பிரைன் டியூமர் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி பிரைன் டியூமர் வந்த உடனே இவனுடைய தலையில பொறுப்புகள் இருந்து விழுகிறது. அவங்க அப்பா தான் உடம்பு சரியாமல் போயிடுச்சுல. அப்போ இவன் தலையில பொறுப்புகள் விடும் போது இவன் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் சேர்ந்து, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், அதாவது பாதிக்கு பாதி நாள் உழைச்சாதான் அவங்க அப்பாவையும் காப்பாற்ற முடியும், வீட்டு செலவுக்கும் பணம் ஆகுன்ற ஒரு சூழ்நிலையில 12 மணி நேரம் உழைக்க ரெடி ஆகிறான். ஆனா 12 மணி நேரம் உழைக்கும் பொழுது நீ குழந்தை, நீ உழைக்க கூடாது, சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னு சட்டம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளிகள் இருக்கக்கூடாதுன்னு. இவன் 12 மணி நேரம் உழைக்க தயாராயிட்டான். ஆனா அவங்க என்ன சட்டம் எடுத்துட்டு வந்துட்டாங்க? குழந்தைகள் உழைக்கக்கூடாது. அங்கேயும் எனக்கு வந்து கடவுள் வந்து கஷ்டத்தை தான் விதைச்சாரு. ஸோ அப்பயும் என்னை வந்து வேலை செய்ய விடலை. 12 மணி நேரம் நான் உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றலாம்னு நினைச்சாலும் சைல்டு லேபருக்கு அகெயின்ஸ்டா டே வந்துருச்சு. இப்போ அடுத்தது, இப்போ ஒரு மின்னெல்லாம் வந்துச்சு. மின்னெல்லாம் வந்து நம்ம இருக்கிற காலத்துல ஒரு பேய் படத்தை தைரியமா பார்த்தா காசு தருவேன் 1 லட்சம் ரூபாய் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் எங்க இதுல வந்து 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு படம் வந்துச்சு. நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்ன வந்துச்சான்? 13ஆம் நம்பர் வீடு. அப்போ ஜூன் 13, ஓகேங்களா, 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வரும்பொழுது அந்த படத்தை தனியா உட்காந்து பார்த்தாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னதுனால நான் வந்து தனியா உட்காந்து பார்க்கலாம், அதாவது எங்க அப்பாவுடைய மருத்துவ செலவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் நான் போயிட்டேன். அதுதான் வந்து இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டே. ஆல்பினிசம் அப்படின்னா வெளியிடுறதுன்னு சொல்லுவாங்கம்மா, வெளிறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பேயை கண்டா வெளிரி போய் உட்காந்துட்டேன்னு சொல்லுவாங்க பாரு, பயம் இது போயிட்டு அந்த மாதிரி வெளிறுதல். அதனால தான் நான் அந்த கதைக்கு அதை லிங்க் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஜூன் 13 இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டே, வெளிறுதல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ ஜூன் 13 இன்டர்நேஷனல் ஆல்பினிசம். 13ஆம் நம்பர் வீடு படம் பார்க்க போனேன். அது மூலமா நான் சம்பாரிச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து கதை சொல்லிட்டு இருக்கான். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சேன் அமௌண்ட்டை அப்படின்னு சொல்றான். இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் இது வந்து ஒரு பார்க்ல சொல்லிட்டு இருக்கான், கதையை ஒரு பார்க்ல சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி, அதாவது இங்க ஜூன் 14 சொல்றேன்ல, இது பிப்ரவரி 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. 14ஆம் தேதி லவ்வர்ஸ் டே. உலகம் முழுக்க காதலர்கள் தங்க கையெல்லாம் அறுத்து பிளட்டை டொனேட் பண்ணி காதல் கடிதம் எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா நானும் எங்க அப்பாவுக்கு யாராவது பிளட் டொனேட் பண்ண ஆள் இருப்பாங்களான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ 14ஆம் தேதி, இந்த 14ன்றதை நான் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? ஜூன் 14 தான். இங்க வந்து கதைக்காக பிப்ரவரி 14ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 14ஆம் தேதி வந்து எல்லாரும் பிளட்டை டொனேட் பண்ணி காதல் கடிதங்கள் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா நானும் எங்க அப்பாவுக்கு யாராவது ரத்தம் கொடுப்பாங்களா ஆபரேஷனை நடத்தி முடிக்கிறதுக்கு அப்படின்னு ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் பார்த்தா ஒரு 15 வயசு பையன் தன்னோட அப்பா அம்மாவையே மிதிச்சிட்டு இருந்தான். தன்னோட அப்பா அம்மாவே என்ன பண்ணிட்டு இருந்தான்? மிதிச்சிட்டு இருந்தான். ஏன்னா காரணம் அவன்
காத்து மாதிரி அவன் கண்ணை மறைச்சிருக்கு. ஓகேவா? குளோபல் விண்ட் டே. 15 வயசு பையன் என்ன பண்ணானா, அவங்க அப்பாவையே வந்து என்ன பண்ணியிருக்கான், மிதிக்கிச்சிட்டு. எல்டர் அபியூஸ்னா என்னன்னா, பெரியவர்களை மதிக்காம நடக்கிறது. எல்டர் அபியூஸ், எல்டர்னா பெரியவர்கள், அந்த பெரியவர்களை என்ன பண்றாங்களாம், மதிக்காம நடந்துக்கிறது. அப்போ வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15. அப்போ அதை மதிக்காம இருந்தான். ஸோ அவனுக்கு என்ன மறைச்சிருந்துச்சான், காதல் ஒரு காத்து மாதிரி மறைஞ்சிருந்துச்சு. அப்போ குளோபல் விண்ட் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15. அப்போ ஜூன் 15 2 டே இருக்கு. என்னென்னது, ஒன்று வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே, இன்னொன்று வந்து குளோபல் விண்ட் டே. காதல் வந்து அவன் காத்து மாதிரி அவன் கண்ணை மறைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ கதையை வந்து இன்னொரு முறை கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். ஸோ முதல் கண்ட தெய்வமாக யாரை மதிச்சான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் தான் அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்தவர்கள். அதுக்கப்புறமா நடைப்பழகாதன்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. வேர்ல்டு பைசைக்கிள் டே வந்து மூணாவது. அப்புறமா 4 விஷயத்தையும் தெரிஞ்சு வளர்ந்துக்கோன்னு சொன்னாங்க. இன்னசென்ட்டாக இருக்காதுன்னு. ஸோ இன்னசென்ட் சைல்டு விக்ரீம்ஸ் டே வந்துடும். ஸோ 5ஆம் தேதி வந்து வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே, அதாவது வந்து உலக நடப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூல் சேர்த்தாங்க 5 வயசில். அதுக்கப்புறமா வந்து 7 கண்டத்தில் இருக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் என்ன பண்ணணுமா, சேஃப்டியாக சாப்பிடணும். வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. அதுக்கப்புறம் ஓஷன், நாங்கள் 8 மணிக்கு ஆனால் எப்பவுமே காலையில் வாக்கிங் போவோம் ஒரு கடற்கரையில். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா மயக்கம் போட்டு வந்துட்டாரு, அவருக்கு பிரைன் டியூமர்னு தெரிய வந்துச்சு. அப்போ 8ஆம் தேதி வந்து வேர்ல்டு ஓஷன் டே அண்ட் வேர்ல்டு பிரைன் டியூமர் டே. அதுக்கப்புறமா நான் 12 மணி நேரம் உழைச்சி எங்கள் அப்பாவை காப்பாற்றலான்னு போகும்போது அங்கே சைல்டு லேபர் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ குழந்தைகள் சைல்டு லேபருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய டே வந்து ஜூன் 12. ஸோ 13ஆம் நம்பர் வீடு பார்க்கலாம், அந்த படத்தை பார்த்தாலும் நம்ம காசு சம்பாதிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜூன் 13 வராரு. ஸோ அதுதான் இன்டர்நேஷனல் அல்பினிசம் அவேர்னஸ் டே. அதுக்கப்புறமா 14ஆம் தேதி பிப்ரவரி 14ஆம் தேதி உலகமே வந்து காதலர்கள் பிளட் டொனேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு பிளட் டோனர் டே. ஆனால் நானும் எங்கள் அப்பாக்கு ஏதாவது பிளட் டோனர் கிடைப்பாங்களான்னு தேடிட்டு இருந்தேன். அடுத்தது 15ஆம் தேதி, அந்த வயசுல 15 வயசுல ஒரு பையன் என்ன பண்ணான், எல்டர் அபியூஸ், அவங்க அப்பா அம்மாவே தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருந்தான். காரணம் அவன் காதல் வந்து அவனுக்கு காத்து மாதிரி மறந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நான் போய் சொன்னேன், அவன்கிட்ட அட்வைஸ் பண்ணேன். நான் உன்னோட சின்ன பையனாக இருந்தாலும், இப்போ கதையை நான் தொடர்ந்துட்டு இருக்கேங்க. ஸோ அவன்கிட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த பையன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னோட சின்ன பையனாக இருந்தாலும் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்கிறது குழந்தைங்களை கிடையாது, 16 செல்வங்கள். ஆனால் உன்னால் அந்த செல்வங்களே உங்கள் அப்பா அம்மாவுக்கு தர முடியல அப்படின்னு சொல்கிறான். அதான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ். ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ சம்பாதித்த பணத்தை வந்து உன் ஃபேமிலிக்கு கொடுக்கறது. நீ சம்பாதித்த பணத்தை வந்து என்ன பண்ணுறது, ஃபேமிலிக்கு கொடுக்கறது. சம்பாதித்த பணம் அது வந்து உன் ஃபேமிலிக்கு திருப்பி கொடுக்கறது தான் வந்து ஃபேமிலி ரெமிட்டன்ஸ். அவங்க ஃபேமிலிக்கு காசு கொடுக்குறது. அதுதான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ் தான். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 16. அது வந்து அவன் என்ன சொல்கிறான், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துறது வந்து ஒரு இது பசங்களை பெற்றுக்கிறது கிடையாது, நீ அவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்து பண்ணுறதுக்காக தான். ஆனால் அந்த செல்வத்தை தான் உன்னால் கொடுக்க முடியலனாலும் நீ சம்பாதிக்கிற கொஞ்சம் பணத்தை கொடுத்து தானே உதவ சொல்கிறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கான். என்னைக்கு 16 ஜூன் 16னா அப்போ என்ன டே, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா அவங்க வாழ்க்கையும் பாலைவனம் மாதிரி ஆகிடும், உன் வாழ்க்கையும் பாலைவனம். அவர்களை மதிக்காமல் நடந்தால் அவர்கள் வாழ்க்கையும் பாலைவனம் மாதிரி ஆகிடும், உன் வாழ்க்கையும் பாலைவனம் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ ஜூன் 17ஆம் தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே டு காம்பேட் டீசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரஃப்ட். வேர்ல்டு டே டு காம்பேட் டீசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரஃப்ட். ட்ரஃப்ட்னாலே தெரியும், வறட்சி. இது டீசர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவனமாய் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. பாலைவனம் மாதிரி மாறி வறட்சி அடைய போறீங்க. ஓகேங்களா? அப்போ 16 செல்வமும் பெற்று பெருவாழ் வாழணும்னு சொன்னாங்க. நீ அந்த செல்வமும் தரல, நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தரல. அப்படி போனா அவர்கள் வாழ்க்கையும் வறண்டு போன பாலைவனம் மாதிரி ஆயிடும், உன் வாழ்க்கையும் என்ன ஆயிடும், வறண்டு போன பாலைவனம் மாதிரி ஆயிடும் சொல்றான். அப்போ வேர்ல்டு டே டு காம்பேட் டீசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரஃப்ட்டுக்கான டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 17. அப்போ காம்பேட் டீசர்டிஃபிகேஷனா வறட்சி பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீ இந்த 18 வயசு ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா கனவுலகத்தில் மிதக்கிறீங்க. ஆர்டிஸ்டிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பகல் கனவுமா. ஆர்டிஸ்டிக்னா என்ன, பகல் கனவு. அப்போ பகல் கனவுல எல்லாரும் என்ன பண்றீங்களா, மிதந்துட்டு இருக்கீங்க. காதல் வந்து உங்க கண்ணெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. 18 வயசானாலே பகல் கனவுல மிதந்துட்டு விருப்பமான உணவுகள் சஸ்டைனபிள் கேஸ்ட்ரோனோமி டேனா, கேஸ்ட்ரோனோமினா என்ன, விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றது. விதவிதமாக என்ன பண்ணுறது, சமைச்சு சாப்பிட்றது. விதவிதமான உணவுகள், நல்லா கேஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஃபுட்டெல்லாம். ஓகேங்களா? விதவிதமான உணவுகள். அப்போ ஒரு 18 வயசுல ஒரு பையன் அவங்க வீட்டுக்கு உழைச்சு கொடுக்காத பகல் கனவுல நல்லா மிதந்துட்டு, லவ்ன்ற பகல் கனவுல மிதந்துட்டு என்ன பண்றானா, விதவிதமா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா பிக்னிக் போய் ஸ்டூடெண்ட்ஸோட என்ஜாய் பண்றானா. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் பிக்னிக் போய் என்ஜாய் பண்ணி உங்களுடைய 19வது வயசுலேயே நீங்க வந்து என்ன பண்றீங்களா, பாதிப்படைஞ்சு உடல் கெட்டு போய் உட்காடுறீங்க அப்படின்னு சொல்றான். இவன் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான், நீ ஏன்பா இப்படி போய் அப்பாவை மதிக்கிற, இப்படி அடிக்கிறதுனால தான் 18 வயசுலேயே உங்களுக்கு பகல் கனவு போய், அதாவது பகல் கனவுல மயங்கி போய் நல்ல விதவிதமான உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு பிக்னிக் மாதிரி போய் என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் 19 வயசுல என்ன பண்றீங்களா, சிக்கல் செல் டே. அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக் ஆயிட்டு அதோட
இப்படி இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ் இப்படி வளைஞ்செல்லாம் காணப்படும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ சிக்கிள் செல் டே தான் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19. ஓகேங்களா? ஸோ இது வரையும் கதை அவன் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ பெற்றவங்களை மதிச்சு நடக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பெற்றவங்களை மதித்து நடந்துக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜூன் 19 முடியுது. ஸோ இவன் இந்த கதையை அந்த பையனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ அட்வைஸ் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டிய ஹாஸ்பிட்டலில் ₹1,00,000 சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் பண்ணல. அதனால அவனை எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகதிகள் முகாமுக்கு அனுப்புகிறாங்க. அந்த அகதிகள் முகாமுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா அந்த அகதிகள் முகாமை வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது கவர்மெண்ட் இல்லாத சில NGOஸ்லாம் பார்த்துக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து ட்ரஸ்ட் மூலமாக பணம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நீ அங்கே கூப்பிட்டு போயிடுங்க, அப்பாவை அங்கே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 20 பேர் கொண்ட ஒரு அகதிகள் முகாமுக்கு இந்த பையன் போகிறான் அவங்க அப்பாவை கூட்டிட்டு. எத்தனை பேர்? 20 பேர் கொண்ட ஒரு அகதிகள் முகாமுக்கு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறான். இந்த கதெல்லாம் முடிஞ்சிச்சு. அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு அந்த பையனுக்கு ஒரு 15 வயசு பையன் பண்ணிட்டால அவனுக்கு அட்வைஸ்லாம் முடிச்சுட்டு 20 அகதிகள் கொண்ட முகாமுக்கு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறான். அப்போ 20ஆம் தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெஃப்யூகி டே. ரெஃப்யூகினா யாருன்னு பார்த்தீங்கன்னா அகதி. ரெஃப்யூகினா யாரு? அகதி. ஓகேங்களா? ரெஃப்யூகினா அகதி. அப்போ ஜூன் 20ஆம் தேதி வேர்ல்டு ரெஃப்யூகி டே, அகதி. ஓகேங்களா? அப்போ அந்த 20ஆம் தேதி 20 அகதிகள் கொண்ட அந்த முகாமுக்கு போறாங்க. அந்த அகதிகள்னால என்ன, ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு கடத்தி வரப்பட்டவர்கள் இல்ல வந்து தஞ்சம் புகுந்தவர்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்தவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அகதிகள் முகாமில் 21 வகையான யோகா பயிற்சி மையங்களை கற்றுத்தராங்க. என்னது? 21 வகையான யோகா பயிற்சி மையங்கள். அப்போ ஜூன் 21, அதாவது இன்னைக்கு தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. ஸோ 21 வகையான யோகா பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு மியூசிக் கேட்க வைக்கிறாங்க. அப்போ ஜூன் 21 என்ன டே? வேர்ல்டு மியூசிக் டே. ஜூன் 21 வேர்ல்டு மியூசிக் டே. அப்போ 21 என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே. இதை வந்து கதையோட எங்கன்னா லிங்க் பண்ணிக்கோங்க. ஹைட்ரோகிராஃபினா ஒன்றும் இல்லைம்மா, நிலப்பரப்பு மேலே நீர் இருக்கிறது தான் ஹைட்ரோகிராஃபி டே. ஓகேங்களா? அப்போ யோகா வந்து 21 வகையான யோகா பயிற்சி அந்த அகதிகளுக்கு கற்று தராங்க. அவங்களுக்கு மியூசிக் கேட்டு அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அதை வந்து தீர்த்து வைக்கிறாங்களாம். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அவனுக்கு வந்து யுனைடெட் நேஷன்லேருந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஐநா அமைப்பு என்ன பண்ணியிருக்கா, ஒரு 23 அகதிகள் முகாமை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஐநா அமைப்பு என்ன பண்ணியிருக்கு, ஒரு 23 அகதிகள் அமைப்பை தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த 23 அகதிகள் அமைப்பில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான செலவுகள்னாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? ஐநா அமைப்பு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று இந்த பையன் போய் சேர்ந்தான் பாரு, அந்த அகதிகள் அமைப்பு. இவன் ஒரு 20 பேர் அகதிகள் இருக்க முகாமில் போய் சேர்ந்தால அந்த அகதிகள் அமைப்பு இவங்க ஐநா அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 23. அப்போ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 23 அகதிகள் முகாமை தேர்ந்தெடுத்திருக்கு. அதில் இவனும் ஒன்று. அதுக்கான செலவெல்லாம் முழுக்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்கு. அதுக்கு அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க யுனைடெட் நேஷன்னா, ஒலிம்பிக் போட்டி மாதிரி பெருசாக நடத்தலாம். அது நிறைய பேர் பார்க்க வருவாங்களா, அது மூலமாக ட்ரஸ்ட் ஃபண்டு கலெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ 23 பேர் 23 அகதிகள் முகாமை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஒலிம்பிக் போட்டி மாதிரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜூன் 23 தான் வேர்ல்டு ஒலிம்பிக் டேவோ. ஸோ ஒலிம்பிக் போட்டி மாதிரி நடத்த அது மூலமாக வர ஃபண்டை நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டியை பார்க்கறதுக்கு அந்த 23 அகதிகள் முகாமையும் சேர்ந்தவர்கள் வரலாம். அந்த 23 அகதிகள் முகாமையும் சேர்ந்தவர்கள் என்ன பண்ணலாமா, வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ உங்களுக்கு டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா 25. எவ்வளோ டிக்கெட்டு? 25. எதுல? கப்பல்ல வர்றதுக்கு. ஓகேவா? எதுல? கப்பல்ல வர்றதுக்கு 25 ரூபாய் டிக்கெட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் த சீஃபேரர். சீஃபேரர்னா என்ன? மாலுமிகள் இல்ல கடற்பயணம் மேற்கொள்பவர்கள். ஸோ அந்த சீஃபேரர் அவங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்டா? 25 ரூபாய். அப்போ இன்டர்நேஷனல் டே ஆஃப் த சீஃபேரர், கப்பல்ல பயணம் போறதுக்கு 25 ரூபாய் டிக்கெட். அப்போ ஜூன் 25 என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் சீஃபேரர். ஸோ இந்த விட்டிலிகோ டே வந்து என்னால் இதில் இன்க்ளூட் பண்ண முடியல கதையில், அதை நீ இன்க்ளூட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ அடுத்தது ஸோ 25 ரூபாய் சீஃபேரர்னு சொல்லியிருக்காங்க. 25 ரூபாய் கொடுத்து அந்த பயணத்தில் இவங்க அந்த பையனும் அவங்க அப்பாவும் போகிறாங்க. ஓகேவா? அப்படி போகும்பொழுது அப்போதான் தெரியுது அவங்க வந்து சேர்ந்த ஒரு அகதிகள் முகாம் வந்து உண்மையிலேயே ஒரு அகதிகள் முகாம் கிடையாது. அவர்கள் 26 வகையான போதைப் பொருட்களை செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கவங்க. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங். ஸோ ட்ரக் அபியூஸ்னாலே என்ன? போதைப் பொருட்கள். ஸோ 26 வகையான போதைப் பொருட்களை வந்து திருடி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போதைப் பொருட்கள் போகக்கூடிய போட் நம்பர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா போட் 27. ஓகேங்களா? அந்த 26 வகையான போதைப் பொருட்கள் போகக்கூடிய போட் தான் என்ன? போட் 27. ஸோ இன்டர்நேஷனல் MSME டே. MSMEனா மைக்ரோ, ஸ்மால், மீடியம்,
என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? ஸோ சிறு குறு நிறுவனங்களால் அந்த போதைப் பொருட்களை உற்பத்தி பண்ணி போட் 27 வந்து இதை எடுத்துட்டு போறாங்க. இது அந்த பையனும் அவங்க அப்பாவும் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, ஐநா அமைப்பால ஒரு மிகப்பெரிய சேவை இந்திய நாட்டுக்கு நடக்குது. ஆனா இதுல இப்படி ஒரு கேப் மாதிரி இல்ல நல்லா மொல்ல மாதிரி ஒரு அகதிகள் முகாம் வந்து இப்படி வந்து இந்தியாவுக்கு நடக்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை கெடுக்க ட்ரை பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் 27 போயிட்டே அவனுங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்து 29 நாள் அந்த படகு பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த 29 நாள் படகு பயணத்தில் புள்ளி விவரத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, புள்ளி விவரத்தோட எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் புள்ளி விவரத்தோட கலெக்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஸோ இது மூலமா ஐநா அமைப்பு வந்து இந்தியாவை சேர்ந்த இவர்களை பாராட்டுது. ஸோ கடைசி டே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூன் 30 இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டேரியனிசம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆஸ்ட்ராய்ட். ஆஸ்ட்ராய்ட்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்ட்ராய்ட்னா என்னன்னா சூரியனை சுத்தி உள்ள சின்ன சின்ன கோள்கள். அந்த மாதிரி பார்லிமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா சபாநாயகர் இல்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் சுத்தி சின்ன சின்ன பேர் உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி. இது ரெண்டுமே ஒரே டே தான், இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டேரிசம். ஸோ பார்லிமெண்ட்லயும் ஒரு சபாநாயகரை சுத்தி எல்லாருமே சின்ன சின்னதாக உட்காந்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே நாள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை வந்து எல்லாரும் பார்லிமெண்ட்ல இருக்கவங்க பாராட்டினாங்க. இப்படின்னு முடிச்சுக்கலாம். 30 பார்லிமெண்ட்ல இருக்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, பாராட்டினாங்க. இப்படின்ற மாதிரி கதையை முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் சில கதைகள் வந்து திருப்பி நான் ஒரு முறை ரீவைண்ட் பண்ணிடுறேன். ஸோ என்ன சொல்லியிருக்கான் அந்த பையன், ஃபர்ஸ்ட் சொன்னா என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு முதற்கண் கண்ட தெய்வம். அந்த முதற்கண் கண்ட தெய்வம் தான் எனக்கு பால் கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க வந்து எனக்கு நடைப்பழக போதும் 3 வயசுல எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து நடைப்பழக வேணா சைக்கிளில் போன்னு சொன்னாங்க. அப்படி போனவங்க தான் நாலும் தெரிஞ்சுக்கும் இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரேஷன் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ 4மே தெரிஞ்சுக்கும் உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை வளர்த்தாங்க. 5 வயசுல இந்த உலகத்தினுடைய என்வரான்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுனால என்னை வந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அது வந்து ஜூன் 5. அதுக்கப்புறமா 7 கண்டத்தில் இருக்க உணவாக இருந்தாலும் அது சேஃப்டியோட சாப்பிடு, வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 8ஆம் தேதி 8 மணிக்கு நாங்கள் எப்பவுமே ஓஷன் கடற்கரைக்கு போவோம். ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு என்ன வந்துருச்சா, பிரைன் டியூமர் வந்துருச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்துருச்சுன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணி எங்கள் அப்பாவை காப்பாற்றலான்னு பார்க்கும்போது அங்கே என்ன வந்ததான், எங்கள் அப்பா வந்து குழந்தை தொழிலாளி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சைல்டு லேபருக்கான ஆக்ட் அகேன்ஸ்டாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பர் வீட்டை பார்க்கலாம், அந்த படத்தையாவது பார்த்து நம்ம அப்பாவுக்கு சம்பாரிச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் 1 லட்ச ரூபாய் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்கறதுக்கு போன 13ஆம் நம்பர் வீடு படத்தை. அந்த காசும் வெளியில் வந்தோடனே ஒரு 14ஆம் தேதி லவர்ஸ் டே வந்துச்சு, பிப்ரவரி 14. அதில் உலகம் ஃபுல்லாக எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணிட்டு இருந்தாங்க லவ் லெட்டருக்காக. ஆனால் நான் எங்கள் அப்பாவுக்கு யாராவது பிளட் டொனேட் பண்ணாங்களான்றதுனால நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு 15 வயசு பையன் வந்து அவங்க அப்பா அம்மாவே மிதிச்சிட்டு இருந்தான். காரணம் அவன் காதல் வந்து அவனுக்கு காற்று மாதிரி கண்ணை மறைச்சிட்டு இருந்துச்சு. அப்போ நான் போய் அவங்ககிட்ட சொன்னேன், 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொன்னது வந்து அதுக்காக இல்லை, நீ கொஞ்சமாவது செல்வம் உங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறமா இல்லைன்னா உன் வாழ்க்கையும் பாலைவனம் மாதிரி ஆகிடும், உங்கள் அப்பா வாழ்க்கையும் பாலைவனம் மாதிரி ஆகிடும்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, இந்த 18 வயசில் வர்றதெல்லாம் பகல் கனவு காற்று மாதிரி, காதல்ன்றது பகல் கனவு மாதிரி, அதில் விதவிதமான ஃபுட்டை சாப்பிட்டு நீங்கள் பிக்னிக் போயிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் அதோட முடிவில் உனக்கு செல் என்ன ஆயிடுமா, சிக்கிள் செல் பாதிப்படையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 19ஆம் தேதி வந்து நான் சொல்லலை, அது நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா? அடுத்தது 20 அகதிகள் முகாம், வேர்ல்டு ரெஃப்யூஜி டே வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க வந்து 20 அகதிகள் இருக்கக்கூடிய முகாமுக்கு போனால் அவங்க அப்பாவை கூட்டிட்டு அப்படி போகும்போது அங்கே வந்து அந்த அகதிகளுடைய மனத்தளர்வை போக்குறதுக்காக 21 வகையான யோகா பயிற்சி மற்றும் மியூசிக்கை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 23 அகதிகள் முகாமை தத்தெடுத்து அவங்களுக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணலாம் முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த 23 அகதிகள் முகாமில் இவங்க அகதிகள் முகாமும் ஒன்றா செலக்ட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு வந்து எப்படி ஃபண்டை திரட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்தி ஃபண்டை திரட்டலான்னு பார்த்தாங்க. அந்த ஒலிம்பிக் போட்டியை பார்க்கறதுக்கு இவங்க எல்லாரையும் வர சொன்னாங்க. அதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஸோ சி ஃபேரருக்கான டிக்கெட் வந்து 25 ரூபா. ஸோ அதுக்கு அடுத்தது இவங்க கிளம்பி போகும்போது தான் தெரிஞ்சிச்சு அதில் 26 வகையான போதைப் பொருட்களை கடத்திட்டு இருக்காங்க. அது எந்த போட்டில் போகுதுன்னா போட் நம்பர் 27. ஸோ அந்த போட் நம்பர் 27 தான் MSME அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது இந்த விஷயத்தை வந்து அவன் புள்ளி விவரத்தோடு சேகரித்தான். ஓகேவா? 29ன்றது இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே. அதை எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணும்போது அவனுக்கு பாராட்டுகள் கிடைச்சிது பார்லிமெண்ட்டில். அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன்னு சொன்ன கதை அந்த கேள்விகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த 2 கேள்வி கேட்க போகிறேன். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுட்டு அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணோம். வேர்ல்டு ஓஷன் டே என்னைக்கு? ஓகேங்க, ஓஷன் டே என்னைக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேர்ல்டு பைசைக்கிள் டே என்னைக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேள்வி உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுறதுக்காக கேட்டிருக்கேன். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மில்க் டே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு கேள்வி உங்களை கேட்க வேண்டியது, நேஷனல் மில்க் டே என்னைக்குன்றது ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொன்னது வேர்ல்டு மில்க் டேன்றது வந்து 1ஆம் தேதி ஜூன் 1. ஆனால் நேஷனல் மில்க் டே என்னைக்குன்னு பாருங்க. கூகுளில் சர்ச் பண்ணோன்னே ஜனவரி 11 வரும். அதை தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் பாட்டிலில் பால் அடைச்சி கொடுத்தது. ஓகேங்களா? அந்த தினம்
நான் கேட்டது நேஷனல் மில்க் டே இந்தியாவில் எப்போன்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? இந்த 3 கேள்விக்கும் பதிலாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த கதை கொஞ்சம் போராக கூட போயிருக்கலாம், இல்லை நல்லா கூட போயிருக்கலாம், அது உங்களை பொறுத்த வரையும். ஆனால் ஒரு தடவை லிசன் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? முடிச்சிட்டோம், இது ஞாபகம் இருக்கும் எல்லா நாளும். தேங்க்யூ.